வணக்கம் ட்ரேடர் சசி. என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலுடைய கோர் கான்செப்ட்டுங்க. ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் இந்த சேனலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதை நீங்கள் முதல்ல எங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த பாப்புலர் வீடியோஸில் முதல் வீடியோவாக இருக்கும். முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது இது. அதுக்கப்புறமா என்ட்ரி அட் எக்ஸிட் பார்ட் 1 பார்ட் 2 இங்கே இருக்குது பாருங்கள். பார்ட் 3 வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேலிஸ்ட் அதில் போனீங்க அப்படின்னா தினம் ஒரு பார்வை பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கும், தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்காக. அதில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி அட் எக்ஸிட் ட்ரேடிங் இன் ஸ்டாக்ஸில் கூட நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து வேலை செய்யுதா அப்படிங்கிறத வந்து இந்த பார்ட் 3ல் வந்து கவர் பண்ணியிருப்போங்க. பார்ட் 2 இங்கேயே இருக்கும், பார்ட் 1 வந்து இங்கேயே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரேடு இருக்க பயமா, எப்படி ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்டர் மைண்ட் செட் எப்படி, 50 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து எப்படி வந்து 0 to ஹீரோ வந்து போகுது, அது எப்படி நம்ம வந்து எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பிகினர்ஸ்க்காக வந்து இதில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோங்க. இது எல்லாமே நீங்கள் ஒரே நாளில் தயவுசெய்து பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பாருங்கள், இல்லை வாரத்துக்கு ஒரு வீடியோ பாருங்கள். இதை பார்த்து முடித்த அப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேலே தாங்க இருக்கும் வீடியோஸ் கிட்டத்தட்ட. ஒரு சில வீடியோ தவிர மீதி எல்லாமே வந்து 45 நிமிஷம் 1 மணி நேரம் தான் இருக்கும். இதை பார்த்து முடித்தோன்னே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சார்ட்டுக்கு போயிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். அதாவது அங்கே சொன்ன விஷயங்கள் இங்கே நடக்குதா. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து என்ன சந்தேகம்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க, தொடர்ந்து அதை வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து பார்க்க முடியுமா? எங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்து காட்டுங்க பார்க்கலாம், எங்கள் கமாடிட்டியில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கள் ஃபாரெக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இது நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் போய் பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்குதா இல்லையான்னு நீங்களே வந்து செக் பண்ணிடலாம். நீங்களே செக் பண்ணும்போது உங்களுக்கு அனுபவமும் கொஞ்சம் கிடைக்கும். சரி வாங்க, நம்ம ஸ்டாக்ஸில் நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட் பார்ட் 3 வந்து போட்டோம். அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்து வச்சிடலாம், தினமும் நடக்குதா இல்லையா அப்படின்னு. டாக்டர் ரெட்டி இந்த பேட்டர்னை பார்த்தோன்னே நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு வந்து கிளியராக வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இது நம்ம பேட்டர்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது வந்து இப்படி பிரேக்காக போக வாய்ப்பு இருக்குது, இப்படி பிரேக் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துருக்கு பாருங்கள். ப்ரீவியஸாக வந்து நேற்று ஹை இருக்குது பாருங்கள். நேற்று ஒரு ஹை வச்சானா அந்த ஹைக்கே பக்கத்தில் வந்துட்டு தான் கீழே வந்தான். திரும்பவும் மேலே போனவன் அதே இடத்துல, அதாவது இன்றைக்கி வந்து அதே இடத்துல இருந்து கீழே வந்தான். ஆனால் முதல் கேண்டலில் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரேட் கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரலாம். மேலே வந்தானா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்று மேலே பிரேக் ஆகும், இல்லை கீழே பிரேக் ஆகும். அப்போ மேலே பிரேக் ஆகணும்னு நம்ம இங்கே ட்ரேட் எடுத்து இருந்துருக்கணும். இங்கேயும் நம்மளுக்கு வந்து ட்ரேட் வந்து இந்த இது வந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் வந்தால் தான் நம்ம எடுப்போம். அப்போ இந்த ட்ரேட் நம்ம எடுக்கலை. மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்ததுன்னா செல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே 962ங்க. இது வந்து இந்த ஹை வந்து 962, இந்த ஹை வந்து 952. 10 புள்ளி வித்தியாசத்தில் இந்த ட்ரேடு வந்து மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆனாலும் இவ்வளோ தூரம் வந்து கீழே வரைக்கும் வந்து போயிடுச்சு. ஸோ இது ஏன் மிஸ் ஆன ட்ரேடு வந்து சொல்கிறேன் முதல்ல எடுத்தோன்னே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரியும் நடக்கும். அடுத்த முறை வந்துட்டு அவசரப்பட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது ட்ரேட் எடுப்பீங்க, எடுத்தோன்னா அவன் வந்து மேலே பிரேக் ஆகி போவான். அதனால் அவசரப்படாதீங்க. 10 புள்ளி கேப் வந்து ரொம்ப அதிகம், அதுவும் ஸ்டாக்ஸில். அதனால் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி இருந்து மேலே வரும்போது இந்த மாதிரி வரும்போது எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மெத்தடை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் பண்ண பாருங்கள். இது ஃபெயில்டு ஹை தான், பட் ஸ்டில் ஆஸ் எ பிகினராக உங்களுக்கு அனுபவம் வந்து இருக்காது. அதனால் பொறுமை காக்கவும். அடுத்த ஸ்டாக் வந்து ஓஎன்ஜிசி நேற்று என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கிறான். ஓப்பன் ஆகிட்டு இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்லா வந்து கீழே வரைக்கும் வந்துச்சு. மேலே வந்த ப்ரைஸு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான். கீழே வந்து திரும்ப வந்து மேலே வந்திருக்கான், ரிஜெக்ட் ஆகிருக்கிறான்.
உளவியல் ரீதியாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய போராட்டமே நடந்திருக்கும். 10, 20, 30, 40, 45 நிமிஷம். அதாவது நம்மளுடைய ஒரு வீடியோவுடைய லென்த்து. இந்த 45 நிமிஷமாக நீங்கள் ஒருவேளை ட்ரேடு வந்து இந்த இடத்துல எடுத்திருந்தீங்கன்னா, செல் ட்ரேடு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இவன் மேலே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. பாடி ஆஃப் த கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த லாஸை ஏற்றிட்டு போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ தொடக்கத்தில் உங்களுக்கு அப்படி தரும். 45 நிமிஷம் உங்களை உளவியல் ரீதியாக ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மொத்தமாக வந்து கீழே வந்துட்டான். கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் பாருங்கள். ப்ரீவியஸாக இன்றைக்கி லோ இங்கே தானே இருக்குது. இந்த லோவுக்கு பக்கத்தில் வந்திருந்தான் அப்படின்னா நம்ம பை கூட ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். எப்போவுமே வந்து ட்ரை பண்ணணுங்க. ட்ரை பண்ணி நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சிடணும். பயப்படக்கூடாது. ஒருவேளை இந்த ட்ரேடு எடுக்காமல் இருந்தீங்கன்னா, இல்லைனா ஒருவேளை இந்த ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய இடம் இது பக்கத்தில் வரும்போது க்ளோஸ். இங்கிருந்து வந்து மேலே வந்தால் பார்த்தீங்களா ப்ரைஸு, இந்த ஹைக்கு போகணும், அப்போ தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஹையர் ஹை ஹையர் லோ தெரியாது அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இதில் கூட நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் டேயில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதே லெவல். ஸோ மேலே 2 தடவை போனால் அடுத்த தடவை போகும்போது மேலே போகவே முடியல, அடுத்த தடவை போகும்போது போகவே முடியல, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டோம். இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சப்போர்ட்டில் தான் நிற்கிது. அதனால் இது வந்து தொடர்ந்து வந்து வேலை செய்யுதுங்க. வேலை செய்யுமா செய்யாதான்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே இதை பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். பிரிட்டானியா என்னாச்சு பாருங்கள். பிரிட்டானியா வந்து ஓப்பன் ஆன உடனே வந்து மொத்தமாக வந்து கீழே வந்துருச்சு. கீழே வந்த ப்ரைஸு நேராக கீழே வந்துகிட்டே இருக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு லோன் நினச்சி நம்ம கண்டிப்பாக வந்து பை எடுப்போமா? அதான கான்செப்ட்டு. அப்போ 617 நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சுது 611, 6 புள்ளி, 6லேருந்து 7 புள்ளின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெளியே வந்துடணும். ஒரு டீசன் 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 6-7 புள்ளிலாம் வரும்போது வந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கிறது நல்லது. திரும்பவும் இவன் இங்கிருந்து வந்து மேலே வந்து கீழே வர முடியாமல், அதாவது இது வந்து அனுபவம் இருந்தால் தான் உங்களால் வந்து இந்த ட்ரேட்லாம் எடுக்க முடியும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஒரு சின்ன ரெக்கவரி, அடுத்து இன்னும் ஒரு லோ மட்டும் வச்சுருக்கிறான், திரும்ப வந்து மேலே வந்துட்டான். மேலே வந்துட்டு கீழே போகும்போது கீழே போக முடியாமல் மேலே வர்றான். நீங்கள் அட்டம்ப்ட் பண்ணினீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட்லாம் அட்டம்ப்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே பண்ணணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக வந்து 10 புள்ளியில் வெளியில் வர முடியும் ஒரு வேளை கீழே வந்தான் அப்படின்னா. இது அவசரப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மேலேருந்து ஃபால் வந்ததுனால ஒரு 50% ரெக்கவரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணுவான். பட் ஆனால் பிரிட்டானியா என்ன பண்ணியிருக்கிறான், ஆச்சரியகரமாக காலையில் என்ன ஐக்கு போனோன்னா அதே ஐக்கு போனான்னா இங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம், செல் தான் பண்ணுவோம். இங்கே 10 பாயிண்ட் லூஸ் பண்ணிங்களா இந்த இடத்துல, இந்த ட்ரேட் எடுத்து காலங்காத்தால் 10 பாயிண்ட் இந்த ட்ரேட் எடுத்து லூஸ் பண்ணிங்க பை பண்ணி. அடுத்து எவ்வளோ கொடுத்துருக்குறான், கிட்டத்தட்ட நீங்கள் இதிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 690 எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், 640 வரைக்கும் வந்திருக்குறான். 690 40 வரைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வேலை செய்து நீங்கள் பயிற்சி பண்ணுறதுலாம் இருக்குது. இது என்ன சார்ட்டு, லாஸ்ன்னு இருப்போம் எல்என்டி. இந்த எல்என்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டேயில் எக்ஸாக்டாக அதே இடத்துல முடிச்சிருக்கிறான். இன்றைக்கி வந்து மேலே வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்கிறான் பாருங்கள், ஆரம்பித்து ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக எங்கே வந்தான், ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டான். இந்த ப்ரீவியஸ் லோவிலேருந்து பொறுமையாக மேலே போயிருக்கிறான் பார்த்தீங்களா. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல கவர் பண்ணியிருந்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்தீங்கன்னா இதோடைய 50% கண்டிப்பாக போவான். 50% வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் பொறுமையாக கீழே வந்துருக்கான். இதில் எங்கே வந்து நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஒன்று நீங்கள் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணலாம். மேலே கீழே இந்த மாதிரி வந்து போயிட்டு இந்த ப்ரைஸு கரெக்டாக இங்கே வந்து பிரேக் ஆகி இங்கேயே வந்துருச்சு. அப்போ நீங்கள் இங்கே எடுத்துருப்பீங்க, இங்கே க்ளோஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லையா இந்த ஹைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் இந்த இடத்த கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துக்கு மேலே போகவே மாட்றான் பாருங்க. இங்கிருந்து ட்ரெண்டு பண்ணிட்டு மேலே போகிறான்னு, அப்போ இதுக்கு மேலே போக மாட்றான், ட்ரெண்டு பண்ணிட்டு போகிறான். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு என்ட்ரி ரேட்டு எக்ஸிட் ட்ரேடும் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெண்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். பயிற்சி தாங்க. கோட்டக் பேங்க் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த லோ, அதாவது ப்ரீவியஸ் டே லோ, அங்கேருந்து நேராக இன்றைக்கி ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போனால் பார்த்தீங்களா, அங்கே தான் போயிருக்கிறான். திரும்பவும் கீழே வர முடியாமல் மேலே போனான்னா என்ன அர்த்தம், இன்னும் நல்லா மேலே போவான்னு அர்த்தம். பட் ஆனால் எதை பிரேக் பண்ணால் போவான், இதை பிரேக் பண்ண தான் போவான். பண்ணானா பண்ணல, அப்படியே முடிச்சிட்டான். ஓகேங்களா? சரி, அடுத்து யார் இருக்கா? அடுத்து வந்து ரிலையன்ஸில் என்ன நடந்துருக்குது உங்களுக்கு, ப்ரீவியஸ் லெவல் பாருங்கள், ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் போன ப்ரைஸு அங்கிருந்து வந்து கீழே வந்துருச்சு. இந்த மேலே இந்த ஹைக்கு போயிட்டு கீழே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோன்னா கீழே தாங்க வந்திருக்குது. இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இல்லைனா இந்த லெவல் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். இந்த லெவலுக்கு வந்தோன்னா ப்ரைஸ் வந்து மேலே தான் போக ட்ரை பண்ணியிருக்கான். இந்த இடத்துல ஏற்கனவே இது வந்து சப்போர்ட் லெவலு, அதனால் இதுலேருந்து மேலே போயிடுவான்ட்டு தான் எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கண்டினியூஸாக வந்து கீழே வந்தது. கண்டினியூஸாக கீழே வந்த ப்ரைஸ் எது வரைக்கும் வந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு லெவல் வரைக்குமே வந்துட்டான். அதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கிருந்து வந்து மேலே போக ஆரம்பித்து ஏற்கனவே இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இருந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி தான் மேலே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஐதர் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பை ட்ரேடை வந்து எடுத்து வந்துருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இல்லை பயமாக இருக்குது, என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரேடை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். இன்ஃபேக்ட் இங்கேயே நீங்கள் வந்து இந்த குழப்பம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து இதுதானே இருக்கிறதுலே வந்து லோ. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களை உளவியல் ரீதியாக ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே உங்களை ரொம்ப வந்து தொல்லை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே போயிருக்குது ப்ரைஸ். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கமே வரல, மேலே வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் எங்கே டார்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம், இங்கே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு போகும்போது கூட நீங்கள் வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து செல்லை வந்து என்ட்ரி எடுத்து வந்துடலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே வந்ததுனால நான் சொல்லுங்க, நீங்கள் என்ட்ரி இங்கே கூட எடுத்துருந்துருக்கலாம். இதில் எடுத்துருந்தீங்க, என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா மேலே வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா, போனோன்னே நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ எப்போவுமே வந்து அவசரப்படாமல் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஹை, அதாவது ரீசண்ட் ஹை, இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ரீசண்ட் ஹையே எடுத்துக்கோங்க. ரொம்ப பின்னாடிலாம் போத்தவில்ல, கடைசியாக வந்து எது வந்து ஹை, இதுதான் ஹை. அப்போ இந்த ஹைக்கு வரும்போது ட்ரை பண்ணி, எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தாங்க ட்ரேடிங்கில். எதுவுமே வந்து 100% வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லைங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 940லேருந்து எங்கே வந்துச்சு, 920க்கு வந்துச்சு. கீழே இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 910லேருந்து எங்கே போச்சு, 940க்கு போச்சு. ஸ்டாக்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, 10,000 ரூபா வந்து நான் வந்து வச்சுக்கிட்டு என்னால் வந்து பண்ண முடியுமா, ட்ரேடிங் வந்து பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாங்க. நிறைய அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் வெறும் 10,000 ரூபாயை வச்சுக்கிட்டு. எப்படி அப்படின்னா இந்த ரிலையன்ஸ் வந்துடுங்க. கேஷ் மார்க்கெட்டில் வந்து இது வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது சொல்கிறேன், எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கள். இல்லை இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, 2,915 ரூபா ப்ளஸ் கமிஷன். எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த கமிஷனு, டேக்ஸு, அது எல்லாமே வந்து கொஞ்சமாக தாங்க இருக்கும், ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். என்ன நடந்திருக்குது, ப்ரைஸ் வந்து 2,915 ரூபாலேருந்து கீழே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, 11 ரூபா. ஒரு 4 ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். 4 ரூபா ப்ளஸ் அந்த கமிஷனு அது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். 4 ரூபா ப்ளஸ் இன்னொரு 6 ரூபா 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. கேஷ் மார்க்கெட்டில் ஒரே ஒரு லாட்டு தான் வாங்குறீங்க. அனுபவம் எவ்வளோ கிடைக்கிது பாருங்கள். நீங்கள் இது வந்து வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி இந்த மாதிரி போகணும்.
நீங்கள் ரூ. 5 ரூ. 10 ரூ. 20 தான் உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. அந்த மெத்தடுக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை பாட்டு கீழே போயிட்டே இருக்குது அதனால் வெயிட் பண்ணுறேன் அப்படி இல்லைங்க. இந்த இடத்துல இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து அந்த மெத்தடை ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக. ட்ரை பண்ணிவிட்டு அந்த அந்த ஃபீலிங்கை வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்க முடியும். என்ன ஃபீலு, இந்த மாதிரி வந்து ட்ரேடு சரியான இடத்துல எடுக்கிறோமா, எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, அது எப்படிலாம் வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாமே வந்து உங்களால் வந்து அதை வந்து உண்மையாலுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்து வந்து கெயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? கெயிலில் காலையில் ஒரு ஹை வச்சுருக்குறாங்க. அது ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை தான். அந்த ஹைலேருந்து கீழே வந்தது. ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவே பையிங் லெவல் தான். இதுக்கு கீழேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இன்னொரு லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ப்ரைஸ் வந்து கரெக்டாக சரியாக அந்த லெவலுக்கு போச்சு. அங்கேருந்து வந்து மேலே வந்தது. மேலே வந்த ப்ரைஸு இது ஹை வரைக்கும் வந்தால் பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து கீழே வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பையை எங்கேயா எடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணிச்சு, தொடர்ந்து வந்து மேலே போவான் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கும்போது வந்து இந்த லோவையும் கட் பண்ணி கீழே போயிட்டான். ஸோ இந்த லோவை கட் பண்ணி கீழே போனானாலே அவன் வந்து வீக்காக இருக்கிறான்னு அர்த்தம். திரும்பவும் வந்து இதே லோவிலேருந்து மேலே போனவன் அதே ஹையிலேருந்து கீழேயும் வந்துட்டான். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இதுக்குள்ளாரையே வந்து ட்ரேட் ஆகிட்டான். பட் ஆனால் நீங்கள் பண்ணது எல்லாமே என்னது, மேலே வரும்போது செல்லு, கீழே வரும்போது பை. சும்மா நீங்கள் சான்ஸ் எடுத்து பார்க்குறீங்க, அவ்வளோதான். உங்கள் சான்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்கள் கீழே போய் இப்படி வந்து கேண்டலோடைய பாடி க்ளோஸ் வைக்கினா எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவீங்க. சரிங்களா? கெயில். ஹிண்டால்கோ வந்து என்ன நடந்திருக்குது, ப்ரீவியஸாக வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸுங்க. காலையில் மார்க்கெட் வந்து ஆரம்பித்த உடனே என்ன பண்ணியிருக்கிறான், நேராக மேலே போயிட்டான். என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், இது வந்து இப்படி பார்த்தாங்கனாலே அவன் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு வந்திருக்கணும், பட் ஆனால் நடக்கலை. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து எப்போவுமே வந்து நடக்காது. பட் ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா புல்லிஷாக மேலே போயிட்டே இருக்குது, இதை போய் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். நமக்கு என்ன கான்செப்ட் தான், மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம நாள் கிடையாதுன்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 634 எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான், கிட்டத்தட்ட 613 வரைக்கும் வந்துருக்கிறான். 34 20 புள்ளி விழுந்துருக்கிறான். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துலையே நான் வந்து இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு போதும்னா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த இடத்துல ஏதாவது ஒரு க்ரீன் கலரில் எதனாச்சும் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சேன்னா உடனே வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த க்ரீன் க்ளோஸ் எங்கே வச்சான்னு பாருங்கள். ப்ரீவியஸாக ஒரு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு ப்ரைஸு ஒரு பெரிய மூவ், நல்லா மூவ் ஆகி மேலே போனாங்க. கீழே வரும்போது எங்கே வந்துருக்குறான் பாருங்கள், ஃபெயில்டிலும். அதே இடத்துலேருந்து மேலே வந்துருக்கான். எங்கே போயிட்டு நிற்கிறான் பாருங்கள், அதே ஹையில் போய் நிற்கிறான். அப்போ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் இங்கேயே சுற்றுறான், ஆனால் கீழே வர முடியாமல் சுற்றுறான் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆகிடுவான். அடுத்து எங்கே போவான், இங்கே தான் போவான். இதையும் பிரேக் பண்ணானே எங்கே போவான், இங்கே தான் போவான். சரிங்களா? ஸோ இதில் கூட உங்களுக்கு அதே மெத்தட் வந்து வேலை செஞ்சுருக்கா. ஹெச்டிஎஃப்சி லைஃப். இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து என்ன நடந்திருக்குது பாருங்கள். ப்ரைஸு ப்ரீவியஸ் டேவுடைய அதே சப்போர்ட் லெவல் மேலேருந்து விழுந்துருக்குறான். ப்ரீவியஸ் டே எங்கே க்ளோஸ் பண்ணானோ அங்கேயே ஆரம்பிச்சு அங்கேருந்து விழுந்துருக்குறான். எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். இன்ஃபேக்ட் இது வந்து ட்ரெண்டு தான் பண்ணியிருக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான் பண்ணியிருக்கிறான். கீழே ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கான், வரும்போதெல்லாம் மேலே போக முடியல. அப்போ இதை பிரேக் பண்ணி கீழே போவான். சரிங்களா? ஆக மொத்தம் நம்மளுக்கு என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து வேலை செஞ்சுருக்கு. ஸோ இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஸ்டாக்கில் ஒரு நாள் பார்த்தோம், திரும்ப வேலை செய்யுதா அப்படின்னு வந்து சந்தேகப்படுறவங்களுக்காக இந்த வீடியோ. ப்ரீவியஸ் ஆகி
முதல் கேண்டில் நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ட்ரேடு. அடுத்த கேண்டில் அங்கிருந்தே வந்து கீழே வந்தான். எங்கே வந்தான்? ப்ரீவியஸ் லோக்கு தான் வந்தான். அட இந்த இடத்துல ட்ரேடு எடுங்க. ட்ரேடு எடுத்து உங்களுக்கு வந்து கீழே போய் இந்த மாதிரி வந்து இந்த கேண்டிலுடைய பாடியை இப்படி க்ளோஸ் வச்சுருந்தானா எக்ஸிட், அவ்வளோதான். அடுத்து எங்கே ட்ரேடு? இங்கே தான் ட்ரேடு. இங்கே வந்தானா ட்ரேட் எடுக்கும். பை எடுத்து பார்க்க வேண்டியதான், அவ்வளோதான். எத்தனை முறை இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கான் பார்த்தீங்களா? எத்தனை முறை எப்படி வந்து தொட்டுட்டு போயிருக்கான் பாருங்க. என்னது? சன் ஃபார்மா, சரிங்களா? ஐடிசி, அடுத்து வந்து ஐடிசி என்ன நடந்திருக்குது? ஏதோ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐடிசி. சரி, ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததே பார்க்காம மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்க. ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே வந்தது. எங்கே வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம்? இங்கே வரைக்கும் ட்ரை பண்ணுறது இல்லை, இங்கே வரைக்கும். இங்கே வந்ததுன்னா நமக்கு வந்து பையை வந்து ஈஸியாக வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். மார்க்கெட்டை என்ன பண்ணுச்சு? இங்கிருந்தே மேலே போயிட்டோம். ஸோ இங்கிருந்து மேலே போனான்னா கூட நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் ட்ரெண்டு வந்து செல்லில் தான் இருக்குது, அதனால் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த இடத்துல நீங்கள் செல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன லெவலு? கிட்டத்தட்ட 493ங்க. 93லேருந்து ப்ரைஸ் எது வரைக்கும் போச்சு? 91 வரைக்கும் போச்சு. 2 புள்ளி கீழே போயிருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி வந்து 2 புள்ளி கீழே போகும்போதே வந்து உங்களுக்கு ஒருவேளை ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஸ்டாக் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்குங்க. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராஃபிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ், அதாவது நான் ஸ்டாப் லாஸ் போட வேணான்னு சொல்லுவேன்னா எதுக்காகனா இந்த ட்ரேடு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த ட்ரேடு எடுத்தோன்னா இங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிறது அந்த மாதிரி கிடையாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து லாஸில் வந்து புக் பண்ணக்கூடாதுங்க. ஒன்ஸ் ஒரு 2000 பார்க்குறீங்க, 3000 கண்ணில் பார்த்துட்டீங்க. அந்த கண்ணில் பார்த்ததுக்கப்புறமா போயிட்டு 1000 லாஸ் வந்து புக் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரலனாலும் பரவாயில்ல, ஒரு 100 50 அந்த கமிஷன்லாம் எவ்வளோ வருதுன்னு கால்குலேட் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை வந்து செட் பண்ணுறேங்க. அதை பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் கீழே நீங்கள் ட்ரேடு வந்து இந்த இடத்துல எடுத்துருந்துருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ப்ரைஸ் பொறுமையாக கீழே இப்படி வந்து போகுது, சரியா? அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து இங்கே வந்து செட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் வந்து ஸ்டாப் லாஸ். நம்மளை அறியாமல் ப்ரைஸ் வந்து ஒரு வேளை திரும்ப ரிவர்ஸ் ஆகி இப்படி போய் இதை தொட்டானா நம்ம பாசிட்டிவில் வெளியில் வந்துடுவோம். 100 இந்த இடத்துல நீங்கள் 3000 பார்த்துருக்கலாம் ஃப்யூச்சரில். பட் ஆனால் நீங்கள் இந்த 3000 பார்த்ததுக்கப்புறம் இந்த 100 நீங்கள் வெளியில் வரணும். மைனஸில் போயிட்டு 1000 வெளியில் வரவே கூடாது. அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே. என்ன நடந்தது? ப்ரைஸு கீழே வர முடியாமல் ட்ரெண்ட் ஆகிறான் பார்த்தீங்களா? இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிட்டான். எங்கே வரைக்கும் போயிருக்கிறான் பாருங்கள். அடுத்த அட்டம்ப்ட்டு நீங்கள் எங்கே பண்ணுவீங்க? இங்கே பண்ணலாம், இல்லைனா இங்கே பண்ணலாம். புல்லிஷாக மேலே போய்கிட்டே இருக்கிறானே. அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லெவல், அதை நேற்று ஹை அதை எக்ஸ்ட்ரீமாக வச்சு நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க. திரும்ப வந்து கீழே வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்தானா திரும்ப கூட மேலே போய் உங்கள் ஸ்டாப்பை வந்து எடுத்துடும். ஸோ ஐடிசி வந்து உங்களுக்கு நேற்றைக்கு நீங்கள் இதில் வந்து ட்ரேட் வந்து எடுத்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சார்ட்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ட்ரேட் ஆயிருந்தது. பட் ஆனால் ஐடிசி வந்து அந்த மாதிரி ட்ரேட் ஆகலை. உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருந்தது அப்படின்னா வாய்ப்பு வந்து அருமையான வாய்ப்பு. கொஞ்சம் இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் கீழே வருவானா அப்படின்ட்டு. வெயிட் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ணும்போது ட்ரெண்டு செல்லில் போயிட்டு இருந்தது, செல்லு கண்டினியூ ஆகும்னு பார்க்கும்போது பை ஆகி மேலே போயிட்டான். சரிங்களா? சரி, ஓகே. ஐடிசி. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து என்ன நடந்திருக்குது? ஏஷியன் பெயிண்ட்ஸு ஹை, இன்னைக்கு ஹை. இந்த இன்னைக்கு ஹையை வந்து டச் பண்ணோன்னே இன்னைக்கு லோக்கே போயிட்டான். இன்னைக்கு லோவிலேருந்து திரும்ப வந்து இன்னைக்கு ஹைக்கே வந்துட்டான். வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். கீழே மேலே, கீழே மேலே. என்ட்ரி டு எக்ஸிட்டுக்கு பர்ஃபெக்டான சார்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ், சரியா? அடுத்தது வந்து பிபிசிஎல். இந்த பிபிசிஎல் வந்து என்ன நடந்திருக்குது பாருங்கள். நேராக இன்னைக்கு லோக்கு வந்தான். இன்னைக்கு லோலேருந்து அப்படியே வந்து மேலே போனோம். அப்படியே வந்து ரொம்பலாம் ஒன்றும் ட்ரேட் ஆகலை. பட் ஆனால் இன்னைக்கு லோலேருந்து மேலே போயிட்டான். எக்ஸாக்டாக அந்த லோக்கு வந்துட்டு தான் மேலே போனோம்.
என்ட்ரி அட் எக்ஸிட்டுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போனான். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்தது, தொடலை, ஃபெயில்டு லோ. மேலேருந்து கீழே வந்தான், ரொம்ப பக்கத்தில் வந்தான், வந்துட்டு மேலே திரும்ப வந்து அதே இடத்துக்கு போயிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து இந்த கேப் வந்து இருக்குது. இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹையே. அப்போ இங்கேயும் வந்து அதே கேப் மெயின்டைன் பண்ணியிருக்கான், கீழேயும் வந்துடும். ரொம்ப போர் அடிச்சிருக்கோம் இதை நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா. ஏன்னா ரொம்ப மூமெண்ட் எதுவுமே வந்து இல்லவே இல்லை ஸ்டாக்கில். பட் ஆனால் மெத்தடு வேலை செஞ்சுருக்கு. சரி, இந்த ஸ்டாக்லாம் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க. கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா வந்து இப்போ அதாவது மூவ் ஆகிற ஸ்டாக்கு இல்லைனா உங்களால் வந்து அந்த கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஸ்டாக் வந்து நிஃப்டி 50லேருந்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதில் எதனாச்சும் நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி அட் எக்ஸிட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் என்ட்ரன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போது டாட்டா மோட்டார்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், மேலே இருந்து கீழே, அதாவது மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹை தான். இந்த ப்ரீவியஸ் ஹையில் இருந்து ரெண்டாவது கேனில், முதல் கேனில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம், ரெண்டாவது கேனிலும் அங்கே தான் இருந்தது. அங்கேருந்து வந்து எங்கே வந்திருக்கான், ப்ரீவியஸ் லோக்கு தான் வந்திருக்கான். இந்த ப்ரீவியஸ் லோவில் இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ஏதோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன், 55 மினிட்ஸ் ஆகிருக்குது இங்கேருந்து அவன் வந்து மேலே இங்கே போகிறதுக்கு. 55 நிமிஷமாக உங்களை வந்து இவன் போயிடுவானோ, கீழே போயிடுவானோன்ட்டு நீங்கள் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போயிருக்கேன். எங்கேருந்து எங்கே போயிருக்கிறான், நீங்கள் ட்ரேடு வந்து 48 எடுத்திருப்பீங்க, 1048 மேலே எங்கே போச்சு, 1066 வரைக்கும் போயிடுச்சு. 20 புள்ளி டாடா மோட்டார்ஸ், மேலேருந்து கீழே 20, கீழேருந்து மேலே 20. பாரதி ஏர்டெல் என்ன பண்ணியிருக்கிறான், நல்ல ட்ரெண்டாகி இப்படி வந்துருக்கிறான் பார்த்தீங்களா, அருமையான ட்ரெண்டுங்க. அப்படி பார்க்கும் போதே லோயர் லோ பண்ணிக்கிட்டே வந்தான், லோயர் லோ பண்ண முடியாதனால பிரேக் ஆகி போனான், வால்யூமோடு போனான். எங்கே வரைக்கும் போயிருக்கணும், இங்கே வரைக்கும் போயிருந்தேன்னா அருமையான ட்ரேடு. போனோடனே வந்து செல் பண்ணியிருந்தேன்னா அழகாக கீழே வந்திருப்பான். பட் ஆனால் இங்கேயும் வந்து நல்லா தான் ட்ரேட் ஆச்சு, நல்ல ட்ரெண்ட் ஆகி கீழே வந்தான். இங்கேயும் இந்த அளவுக்கு வந்திருந்தான்னா சூப்பரான இருந்திருக்கும் ட்ரேடு, வந்து அருமையான ட்ரேடு. ஆனால் என்ன பண்ணிட்டான், பாதிலேயே வந்து மேலே திரும்பி இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி வால்யூமோட மேலே போனால் எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட். இதுக்கும் மேலே போச்சுன்னா எது டார்கெட்டு, இதுதான் டார்கெட். ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து அழகாக வந்து ட்ரேட் வந்து எடுத்துருந்துக்கலாம். பாரதி ஏர்டெல், மைண்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஹைலேயே ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோக்கு வர முடியல, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப எங்கே போனான், திரும்ப ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த ஹைக்கே போயிட்டான், கிட்டத்தட்ட போயிட்டான். இதெல்லாம் தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் அட்டன் பண்ணோன்னே எங்கே வந்தான், கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் லோ இது என்ன லோ வந்தானோ அந்த லோவுக்கு வந்துட்டான். இந்த லோவிலேருந்து எங்கே போயிருக்கிறான், திரும்ப அதே ஹைக்கு போயிருக்கான் பார்த்தீங்களா. நம்ம இப்போ தான் பார்த்தோம் பார்த்தீங்களா, அழகாக மேலே கீழே டபுள் என்ட்ரி. அருமையான ஒரு 370 440 வரைக்கும் போயிருக்கிறான் மைண்ட்ரி. பஜாஜ் ஆட்டோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்குது, ப்ரைஸு ப்ரீவியஸாக வந்து ஒரு லெவலில் இங்கே வரைக்கும் வச்சுருக்குறாங்க. நேற்று வந்து அங்கே தான் வந்து முடித்தான். ப்ரீவியஸாக இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நேற்றுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி மொத்தமாக வந்து கீழே வந்துருக்குது ப்ரைஸு. இன்றைக்கி வந்து ஆரம்பித்தோன்னே கீழே வந்தால் பாருங்கள், இந்த லெவலுக்கு வந்திருந்தானா அருமையான பை ட்ரேடு. வரல, மேலே போனான், இங்கே போயிருந்தானா செல்லுனா பண்ணியிருந்துக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் என்ன பண்ணிட்டான், திரும்ப வந்து கீழே தான் வந்தான். கவனிச்சிங்கன்னா தெரியும், இன்னைக்கு லோ இதுதான், திரும்ப கீழே வரும்போது எங்கே வந்திருக்கான் பாருங்கள், இங்கேயே வந்திருக்கான். அதாவது மேலே போயிட்டு கீழே இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்துருக்கான். அவரும் கீழே வர முடியல, கீழே வர முடியல, மேலே போக முடியல, அப்படியே இங்கேயே நின்றுட்டான், முடிச்சிட்டான்.
ஸோ இது வந்து என்ட்ரி எட் எக்ஸிட்டுங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குங்க. நீங்கள் அதை தான் நீங்கள் இந்த பாப்புலர் வீடியோஸ்லேயோ இல்லைனா இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டுக்கு உள்ளே போயோ நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ட்ரி எட் எக்ஸிட் வந்து 1 and 2 வந்து எங்கே இருக்குது, 1 and 2 and 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது பார்ட் 4 கூட நான் அதே ஸ்டாக்ஸே வச்சேன். ஏன்னா ஸ்டாக்ஸில் வந்து திரும்ப வேலை செய்யுதா அப்படிங்கிற சந்தேகங்கள் வந்து வருது. அந்த திரும்ப வந்து வேலை செய்யும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பழகினா மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்பாட் ஆஃப் ஃபியூச்சரா அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பைரி ஆனதுனால வந்துட்டு நம்ம இந்த வீக்கெண்டில் வந்து அதை நம்ம வந்து பார்த்துருவோங்க கண்டிப்பாக. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. நீங்கள் ஸ்பாட்டை பார்த்தாலும் ஒன்று தான், ஃபியூச்சரை பார்த்தாலும் ஒன்று தான். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கே வந்து புரியும். அப்புறம் வேறு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அதை பற்றி நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய வாழ்த்துக்கள், நிறைய மெசேஜஸ்லாம் வந்து அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்காக டைம் எடுத்து நீங்கள் இவ்வளோ பெரிய மெசேஜ்லாம் டைப் பண்ணுறது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள். ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.